ஹை ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 ப்ரோக்ராம் வந்து படிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஜெனரிக் கிளாஸ் மெத்தட்ஸ் பவுண்டட் டைப்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது, அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம், இப்போ நமக்கு வந்து 4th யூனிட்டில் ஐஓ ஜெனரிக் ஸ்ட்ரிங் இருக்குது. நம்ம வந்து ஜெனரிக்ஸும் ஸ்ட்ரிங்கும் கவர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஜெனரிக்ஸுக்கு அந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரிங் பஃபர் வந்து எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. அதேமாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னா இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் பஃபர்னால் மியூட்டபிள். ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சு டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை என்னால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அந்த வேல்யூஸை. பட் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெண்டோட டிஃப்ரென்ஸ். அந்த ரிவிஷனுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், யூனிட் 4, அதையும் ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னு பாருங்கள். பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட்னு எழுதியிருக்கேன். ஓப்பன் பண்ணி ஒரு மெயின் மெத்தட் எழுதுகிறேன். அதை ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்ட்ரிங்கை எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னா, ஸ்ட்ரிங் எஸ் வந்து கேபிட்டல், ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து சும்மா ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு வெல்கம்னா கொடுக்கலாம். இதை வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம், இது நியூ கீவேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? சரி, எப்படி வேணால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸோ அந்த மெத்தட்லேயே வந்து நம்ம போவோம். இப்போ என்ன எழுதிக்கலாம், ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைன் எழுதிக்கங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் வெல்கம் எழுதிட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துட்டு ப்ளஸ் எஸ் டாட் லென்த், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி லென்த் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ வெல்கமில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் என்னெல்லாம் மெத்தட் சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டு எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் ஓவர், சரியா? இப்போ வந்து ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா இதை எப்படி ஸ்ட்ரிங் பஃபருக்கு மாற்றலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் இருக்க இடத்துல நீங்கள் என்ன எழுதணும், ஸ்ட்ரிங் பஃபர் எழுதணும். அதே மாதிரி இங்கே இந்த கிளாஸ் நேம் ஸ்ட்ரிங் இருக்க இடத்துல ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் எழுதணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரிங் பஃபர்னால் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட் நேம் எஸ்பின்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் வெல்கம். ஒரே ப்ரோக்ராம் தான். என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் எழுதுகிறேன், ஒரு வாய்ட் மெயின் மெத்தட் எழுதுகிறேன், ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் மெத்தட் ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே இந்த இடத்துல எழுதிக்கலாம். சரி, அப்போ ஸ்ட்ரிங் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பக்கம் எழுதிக்கங்க. இதே ஸ்ட்ரிங் பஃபர் எழுதும்போது இந்த லைனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ் டாட் லென்த்துக்கு பதிலாக நம்ம அங்கே எஸ்பி டாட் லென்த்து அல்லது ஸ்ட்ரிங் பஃபருக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கோட மெத்தடும் ஸ்ட்ரிங் பஃபரில் எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து எழுதி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டு எழுதிட்டு என்ன அவுட்புட் வருதோ அப்படிங்கிறத அவுட்புட் அப்படின்னு போட்டு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத எழுதுங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரிங் பஃபரும். இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்கணுன்னா இப்போ வந்து ரிவிஷன் யூனிட் 4 ரிவிஷன் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரிங் பஃபரும். ஸோ அது என்னென்னு இருக்கா பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராமில் அப்படியே வந்து காப்பி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங் இந்த ஒரு லைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ஸ்ட்ரிங் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிங் பஃபர் எழுதினீங்கன்னா அது ஸ்ட்ரிங் பஃபருக்குள்ள ப்ரோக்ராம், சரியா? மற்றபடி நார்மலாக கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடியதான். இங்கே என்ன பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டுட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன அவுட்புட் வருதோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 4க்கு ஒரு 2 வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று ஜெனரிக் கிளாஸ் மெத்தட்ஸ் அண்ட் பவுண்டட் டைப்ஸ், இது 3க்கும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம், அந்த ரிவிஷனை வந்து என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ என்னெல்லாம் வீடியோ யூனிட் 4க்கு தேவையோ அதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.